இப்போ நீங்க உங்க செக்அப் பண்றீங்க, கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்றீங்க. நெறைய பேர் கேட்கறது கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்கு டாக்டர்? பேட் கொலஸ்ட்ரால் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட HDL லெவல். HDL லெவல் கொலஸ்ட்ரால்னா குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு பேரு. அது ஏன் அப்படி பேருன்னா உங்க உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால எடுத்துட்டு போய் அது லிவர்ல சேர்க்கும். லிவர்ல சேர்க்கிறப்போ லிவர் அந்த கொலஸ்ட்ரால டைஜஸ்ட் பண்ணி வெளியேற்றுது. ஸோ பிளட்ல உள்ள கொலஸ்ட்ராலோட லெவல் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் HDL கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்றது. இந்த குட் கொலஸ்ட்ராலோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் 40 மில்லிகிராம் பர் டிஎல்க்கு மேலேயாவது இருக்கணும். உங்களுக்கு அதோட கம்மியா இருந்ததுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, எப்படி பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் என்ன பிரச்சனை வருதோ அதே பிரச்சனை தான் வரும். இந்த கொலஸ்ட்ரால் போய் உங்களோட ரத்த குழாய்களின் உள்பக்கத்தில் படிஞ்சிட்டு அதுக்கு மேலே கால்சியம் டெபாசிட் ஆகி ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணும். அதனால ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக் ப்ராப்ளமும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த அளவு நீங்கள் பேட் கொலஸ்ட்ராலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு குட் கொலஸ்ட்ராலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த குட் கொலஸ்ட்ராலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.